இதில் என்ன படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வவல்ஸ், அதாவது தமிழில் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம படிக்க போகிற சாப்டர் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான சாப்டர். ஓகே, ஸோ இதுதான் ஷார்ட் ஹேண்டோட பேசிக்கே இதுதான். ஓகே, இதில் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக கிளாரிஃபை பண்ணால் தான் நம்ம இதுக்கு அடுத்தடுத்து போகக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த சாப்டர் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் செய்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தோம். கரெக்டாக அந்த கோடாக போட்டு படிச்சிருப்போம். ஸோ அது பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் தமிழில் வந்து மெய்க்குறிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்து முடிச்சிட்டோம்? ஸ்ட்ரோக்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். எப்போதுமே ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்குறோன்னா எப்படி கற்றுப்போம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அதோட பேசிக்காக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், அதாவது லெட்டர்ஸ் படிப்போம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்? குட்டி குட்டி வேர்ட்ஸ் மேக் செய்வோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்? பேராகிராஃப், அடுத்து பேசேஜ், அப்படி தான் நம்ம போவோம். அதே போல் தான் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்து முடிச்சிட்டோம்? பேசிக்காக அந்த ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மெய்க்குறிகள்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த ஸ்ட்ரோக்ஸை வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டி வேர்ட்ஸ் மேக் செய்வோம் இல்லையா, அந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ் மேக் செய்கிறதுக்கு சில பபிள்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த பபிள்ஸை பற்றி தான் நான் இங்கே படிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு தமிழில் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த பபிள்ஸ் பற்றி தான் இந்த சாப்டர் முழுமைக்குமே அந்த பபிள்ஸை பற்றி தான் இருக்கும். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் வவல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, அந்த 2 டைப் ஆஃப் வவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டாட்டு, இன்னொன்று வந்து டேஷு. ஓகே, டாட் வவல்னு இருக்குது, இன்னொன்று டேஷ் வவலும் இருக்குது. ஓகே, இந்த டாட் வவலில் 2 டைப் இருக்குது. என்ன அப்படின்னா லைட்டும் இருக்குது, அதே போல் டார்க்கும் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் அதே போல் லைட்டும் இருக்குது, அதே போல் டார்க்கும் இருக்குது. ஓகே, ஸோ டாட்டு டேஷ் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் வவல் படிக்க போகிறோம். டாட் அப்படின்னா என்ன? இதுதான் டாட். ஓகே, டேஷ்னா என்ன? இதுதான் டேஷ். கரெக்டாக குட்டியாக போடணும். டேஷ்னா இதுதான் டேஷ். இப்போது லைட் ஸ்ட்ரோக் இருக்குது, டார்க் ஸ்ட்ரோக் இருக்குது. லைட்னா என்ன பண்ண போகிறோம்? குட்டியாக வைக்க போகிறோம். டார்க் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டார்க்காக வைக்க போகிறோம். ஓகே, அதே போல் லைட்னா லைட்டு, டார்க் அப்படின்னா டார்க்கு. ஓகே, ஸோ இதுதான் 2 டைப் ஆஃப் நம்மக்கிட்ட வவல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 டைப் ஆஃப் வவல்லையும் லைட் இருக்குது, டார்க் இருக்குது, அதே போல் இங்கேயும் லைட் இருக்குது, டார்க் இருக்குது. இதுதான் நம்ம இங்கே பபிள்ஸில் இருக்கக்கூடியது. ஓகே, இது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்த்தாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் வேர்டு எக்ஸாம்பிள் வேர்டோட கனெக்ட் செய்து படிக்கும்போது இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த கான்செப்டோட பேசிக் ஃபஸ்ட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதோட வேர்ட்ஸோடு நம்ம ரிலேட் செய்து படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ 2 டைப் ஆஃப் வவல் படித்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிளேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, அதே போல் தேர்டு. ஸோ 3 டைப் ஆஃப் பிளேஸ் இருக்குது நமக்கு. ஓகே, அப்போது நம்ம ஃபஸ்ட் பிளேஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போமா? ஃபஸ்ட் பிளேஸ்னால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அபவ் தி லைனில் எழுதுவோம். ஓகே, அபவ் தி லைன். ஓகே, அபவ் தி லைன் அப்படின்னா என்ன? லைனுக்கு மேலே எழுத போகிறேன். ஓகே, பியாக இருக்கலாம், காவாக இருக்கலாம், மாவாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைனுக்கு மேலே எழுத போகிறேன். ஓகே, ஸோ இப்போ பேசிக் பாருங்கள், வேர்டோட ரிலேட் செய்து படிக்கும்போது தெளிவாக புரியும். ஓகே, அடுத்து செகண்ட் பிளேஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன் தி லைனில் எழுத போகிறேன். ஓகே, ஆன் தி லைன் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? லைனை தொட்டு எழுத போகிறேன், அவ்வளோதான். ஓகே, லைனை தொட்டு எழுத போகிறேன். ஸோ இதுதான் ஆன் தி லைன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து தேர்ட் பிளேஸ் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரூ தி லைனில் எழுத போகிறோம். த்ரூ தி லைன். த்ரூ தி லைன்னா என்ன? லைனை கட் செய்து எழுதுவோம் இல்லையா, அதுதான் த்ரூ தி லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ லைனை கட் செய்து நான் எழுத போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் பிளேஸ்னால் என்ன சொன்னேன்? லைனுக்கு மேலே எழுத போகிறேன். செகண்ட் பிளேஸ்னால் என்ன சொன்னேன்? லைனை டச் பண்ணி எழுத போகிறேன். தேர்ட் பிளேஸ்னால் என்ன சொன்னேன்? த்ரூ தி லைனில் எழுத போகிறேன், லைனை கட் செய்து எழுத போகிறேன். ஓகே, இது புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? 2 டைப் ஆஃப் வவல்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டைப் ஆஃப் பிளேஸ் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் 3 பிளேஸ் பார்த்தாச்சா? இப்போ இந்த 3 பிளேஸும் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரோக்ஸில் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் எடுத்துட்டேன். ஓகே, இதுதான் வா. ஸோ வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் பிளேஸ், இதுதான் செகண்ட் பிளேஸ், இதுதான் தேர்ட் பிளேஸ். புரிஞ்சிச்சா? அதாவது நான் இனிஷியலாக ஆரம்பிக்கிறேன் இல்லையா, ஆரம்பிக்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட் பிளேஸ். முடிக்கிறேன் இல்லையா, அதுதான் எனக்கு என்னது? தேர்ட் பிளேஸ்.
இன் பிட்வீனில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, மிடில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அதுதான் எனக்கு என்னது செகண்ட் பிளேஸ். ஓகே, புரிஞ்சுச்சா? ஸோ அப்போது இது ஃபஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ். ஓகே, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஓகே, புரிஞ்சுச்சா? அப்போது ஒரு ஸ்ட்ரோக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முன்னாடி மட்டும்தான் எனக்கு ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. அந்த ஒரு ஸ்ட்ரோக்குக்கு முன்பக்கமும் இருக்குது, பின்பக்கமும் இருக்குது. ஓகே, பபிள்ஸ் அப்படிங்கிறது ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா, பபிள்ஸ் வைப்போம் இல்லையா, பபிள்ஸ் வைக்கும்போது எனக்கு எந்தெந்த பக்கம் இருக்குது அப்படின்னா முன்னாடி பக்கமும் இருக்குது, பின்னாடி பக்கமும் இருக்குது. என்ன பபிள்ஸ்? ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது, செகண்ட் பிளேஸ் இருக்குது, தேர்ட் பிளேஸ் இருக்குது. அதே போல் 1 2 3. ஓகே, அதே போல் இந்த சைடும் 1 2 3. ஓகே, முன்னாடியும் பபிள்ஸ் ப்ளேஸ் பண்ணிப்பேன், பின்னாடியும் பபிள்ஸ் ப்ளேஸ் பண்ணிப்பேன். ஓகே, புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நம்ம எப்படி பபிள் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இப்போ ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு எனக்கு என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறது எங்கே வைப்போம்னு சொல்லி பார்ப்போமா? இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்ட். கரெக்டாக அப்படி தானே? தப்பு. ஏன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், நான் எங்கே ஆரம்பிக்கிறேனோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட் பிளேஸ், எங்கே முடிக்கிறேனோ அதுதான் எனக்கு தேர்ட் பிளேஸ், மிடில் இருக்கக்கூடியது தான் எனக்கு செகண்ட் பிளேஸ்ன்னு சொன்னேன். அப்போ இந்த ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் நான் எங்கே ஆரம்பிக்கிறேன்? இனிஷியலாக கீழே இருந்து தான் எனக்கு மேலே போகுது. ஓகே, அப்வேர்டாக போகுது. அப்போ எனக்கு ஆரம்பிக்கிற பிளேஸ் எது? இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ செகண்ட் என்னது? மிடில் இருக்கக்கூடிய பார்ட் தான் எனக்கு செகண்ட் பிளேஸ். எண்ட் ஆஃப் த பார்ட் வந்து எனக்கு என்னது? தேர்ட் பிளேஸ். புரிஞ்சிச்சா? அப்போ நான் எங்கே ஆரம்பிக்கிறேனோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு, நான் எங்கே முடிக்கிறேனோ அதுதான் தேர்டு, மிடில் இருக்கக்கூடிய பார்ட் தான் எனக்கு என்னது? செகண்ட் பிளேஸ். புரிஞ்சிச்சா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக்குக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்? பபிள் ப்ளேஸ் செய்வோம். இப்போது ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? டாட்டு டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பபிள்ஸ் படிச்சிட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம்? பிளேஸ் பார்த்தோம். ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஃபஸ்ட் பிளேஸ்னால் என்னென்னு பார்த்தோம்? அபவ் தி லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் பிளேஸ்னால் ஆன் தி லைனில் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். தேர்ட் பிளேஸ் அப்படின்னா த்ரூ தி லைனில் எழுதணும்னு பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறது எங்கே ப்ளேஸ் செய்வோம், ஒரு ஸ்ட்ரோக்கில் எங்கே அப்ளை செய்வோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து முன்னாடி பின்னாடி அப்படின்லாம் இருக்கு இல்லையா, சிலருக்கு வந்து முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓகே, எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பபிள் ப்ளே செய்யும்போது புரியும். ஸோ எந்த ஸ்ட்ரோக் எடுத்தாலும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் என்ன பக்கமாக இருக்கும்னா முன்பக்கமாக இருக்கும். நம்ம ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் தான் என்னவா இருக்கும்னா பின்பக்கமாக இருக்கும். ஓகே, நான் எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்போதுமே எந்த ஸ்ட்ரோக் எடுத்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து முன்னாடி பக்கமும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து பின்னாடி பக்கமும் இருக்கும். இப்போ ரா அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஓகே, அப்போ இது எனக்கு என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதுதான் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவாக இருக்கும்? முன்னாடி பக்கமாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு என்னவாக இருக்கும்? பின்னாடி பக்கமாக இருக்கும். ஓகே, வேறு சே அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். எனக்கு எது லெஃப்ட்டு? இதுதான் லெஃப்ட்டு. அப்போ இதுதான் ரைட்டு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முன் பக்கம், ரைட் ஹேண்ட் சைடு பின் பக்கம். ஓகே, ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் முன்னாடி, இதுதான் பின்னாடி. ஓகே, இதுதான் முன்னாடி, இதுதான் பின்னாடி. ஓகே, அப்போ முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துருச்சா? அப்போ நமக்கு எது முன்னாடி எது பின்னாடி அப்படிங்கிற டவுட் வந்து கண்டிப்பாக வரக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ சொன்னது புரிஞ்சிருச்சு இல்லையா? வேறு என்ன இருக்குது? நான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா அது முன்னாடி, இது பின்னாடி. ஓகே, ஸோ நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடு எப்போதுமே நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா முன்னாடியாக இருக்கும். ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ரைட் சைடு எப்போதுமே நமக்கு என்னவாக இருக்கும்? பின்பக்கமாக இருக்கும். ஓகே, இது புரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து போகலாமா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பபிள்ஸ்ன்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கோமே, ஆனால் அந்த பபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ டாட் இருக்குது, டேஷ் இருக்குது, அதில் லைட் இருக்குது, டார்க் இருக்குது, ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் இதெல்லாம் சொன்னோம். சரி, ஓகே, அப்போ இது பபிள்ஸ்னால் என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி தான் இப்போ படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக். பபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். டாட்டு டேஷ் இருக்குது. அதே போல் ஃபஸ்ட் பிளேஸ்னால் அபவ் தி லைன், செகண்ட் பிளேஸ்னால் ஆன் தி லைன், தேர்ட் பிளேஸ்னால் த்ரூ தி லைன். அப்போது இந்த ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரோக்கில் எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பபிள்ஸ்னால் என்னென்ன சவுண்ட் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடியது தான் நம்ம பபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்டு படிக்க போகிறோம். ஓகே, இப்போ டாட்டு டேஷ் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன், 2 டைப் ஆஃப் பபிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லி முன்னாடியே படித்தோமா? அப்போ அந்த 2 டைப் ஆஃப் பபிள்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, 2 டைப் ஆஃப் பபிள்ஸ் இருக்குது. இப்போ டாட்லேயே நமக்கு என்ன இருக்குது? லைட் இருக்குது, டார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லைட்டில் என்னென்ன சவுண்ட் வருது, டார்க்கில் என்னென்ன சவுண்ட் வருதுன்னு ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். லைட்னா குரில், அதாவது குரில் அப்படின்னு சொல்லி தமிழில் படிச்சிருப்போம். அதாவது குட்டியாக சவுண்டு, அதாவது ப்ரொனவுன்சேஷன் வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா அது லைட் பபிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே ப்ரொனவுன்சேஷன் வந்து லாங்காக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா நெடில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ நெடில்னால் நம்ம டார்க் அப்படின்னு சொல்லி கன்சிடர் செய்துக்க போகிறோம். ஓகே, இப்போ லைட்டில் என்னென்ன சவுண்ட் இருக்குது, டார்க்கில் என்னென்ன சவுண்ட் இருக்குதுன்னு பார்ப்போமா? லைட்னா ஆ, டார்க்னா ஆ. அப்போ லைட்னா ஏ, டார்க்னா ஏ. ஓகே, அப்போ லைட்னா இ, டார்க்னா இ. ஓகே, இது புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ இப்படி படிச்சுக்கலாம்.
ஆ ஏ இ. ஓகே, ஆ ஏ இ. அதே போல் ஆ ஏ அடுத்து இ. ஓகே, இந்த 6 சவுண்டு தான் இருக்குது. இப்போ இந்த 6 சவுண்டுக்கும் இங்கே சைடில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா பிளேஸ் எழுதியிருக்கேன். முன்னாடி நம்ம 3 பிளேஸ் படித்தோமா? என்ன படித்தோம்? ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஃபஸ்ட் பிளேஸ்னால் என்னென்னு படித்தோம்? அபவ் தி லைன்னு படிச்சிருக்கோம். செகண்ட் பிளேஸ்னால் என்னென்னு படித்தோம்? ஆன் தி லைன் படிச்சிருக்கோம். தேர்ட் பிளேஸ்னால் என்னென்னு படித்தோம்? த்ரூ தி லைன்னு படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இப்போ ஃபஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது ஆ, செகண்ட் பிளேஸ்னால் ஏ, தேர்ட் பிளேஸ்னால் இ. அதே போல் தான் இருக்கும். ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னா ஆ, செகண்ட் பிளேஸ் அப்படின்னா ஏ, தேர்ட் பிளேஸ் அப்படின்னா இ. ஓகே, புரிஞ்சிச்சா? அப்படியே இது கொஞ்சம் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். வீடியோ பாஸ் செய்துட்டு நீங்கள் என்ன செய்துக்கலாம்? கொஞ்சம் மெமரைஸ் செய்துக்கலாம். ஓகே, ஸோ புக்கில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு புரிகிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் இதை படித்தாலும் ஓகே தான். ஸோ இல்லை எனக்கு புக்கில் இருக்கிறதா கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் ஓகே தான். பட் இது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால தான் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே, இது புரிஞ்சிருச்சா? ஆ ஏ இ, அடுத்து ஆ ஏ, அடுத்து இ. ஓகே, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 பிளேஸ் தான் இருக்குது. ஓகே, இது பிடிச்சாச்சா? நம்ம என்ன படித்து முடிச்சிருக்கோம் இப்போது? டாட் பபிள்ஸ் படிச்சிட்டோம். டாட்டில் என்னென்ன படிச்சிருக்கோம்? லைட்டும் படித்தாச்சு, டார்க்கும் படித்தாச்சு. கரெக்டாக? இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம டேஷ் பபிளுக்கு போக போகிறோம். டேஷ் பபிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமா? டேஷ் பபிளே என்ன சொன்னால் 2 டைப் இருக்குது. அதே போல் லைட் இருக்குது, டார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். லைட்னா என்னென்ன சவுண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஓ ஊ. அதே போல் டார்க்னா ஓ ஊ. ஸோ இந்த 4 சவுண்டு தான் இருக்குது. ஓகே, இதில் ஏன் ஃபஸ்ட் பிளேஸில் இன்ட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா டேஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, புரிஞ்சிச்சா? டேஷ் பபிளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ செகண்டோ தேர்ட் பிளேஸ் மட்டும்தான் இருக்குது. யாருக்கு? டேஷ் பபிளுக்கு. ஓகே, டேஷ் பபிளுக்கு செகண்டோ தேர்டு தான் இருக்குது. ஓகே, டேஷ்னா எப்படி போடுவோம்? இது தானே டேஷு. டார்க் அப்படின்னா எப்படி போடுவோம்? இப்படி போடுவோம். கரெக்டாக? இதுதான். புரிஞ்சிச்சா? படித்தாச்சா இந்த பபிள்ஸ்? ஓகே, கிளாரிஃபை ஆகிடுச்சா? இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இந்த பபிள்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். என்னென்ன பபிள்ஸ்ன்னு படித்தாச்சு, எப்படி பிளேஸ் வரும் அப்படின்னு சொல்லி படித்தாச்சு, பபிள் சவுண்டு படித்தாச்சு. ஸோ எல்லாம் படித்தாச்சு. இப்போது இந்த பபிள் சவுண்டை வச்சு நம்ம வேர்டில் எப்படி அப்ளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இப்போ நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் வேர்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வேர்டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா காவி அப்படின்னு சொல்லி புக்கில் இருக்கக்கூடிய வேர்டை எடுத்துக்கலாம். ஓகே, காவி அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. ஓகே, இதில் எது ஸ்ட்ரோக்கு எது பபிள்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதை தான் நம்ம பிரிக்க தெரியணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் எது ஸ்ட்ரோக்கு எது பபிள்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம். புரியுது இல்லையா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு? எது ஸ்ட்ரோக்கு எது பபிள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் பார்ப்போம். பிரித்து பாருங்கள் பார்ப்போம். சூப்பர். எது பபிள் எது ஸ்ட்ரோக் அப்படின்னா கா அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு என்னது? ஸ்ட்ரோக்கு. நம்ம கா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன படிச்சிருக்கோம்? ஸ்ட்ரோக் இப்படி படிச்சிருக்கோம். கரெக்டாக? கான்னு சொல்லி ஸ்ட்ரோக் படிச்சிருக்கோம். அடுத்து வா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரோக் படிச்சிருப்போம். ஆனால் இது என்னவா மாறி இருக்கு? வியாக மாறி இருக்கு. அப்போ வீக்குன்னு நம்ம என்ன பண்ணல? தனியாக ஸ்ட்ரோக் படிக்கல. ஆனால் வி அது என்ன சவுண்டில் முடியுது? ஈ சவுண்டில் முடியுது. அப்போ ஈ சவுண்டில் முடியுது அப்படின்னா நம்ம வபிளில் ஈ சவுண்டு படிச்சிருக்கோமா? பாருங்கள், வபிளில் ஈ சவுண்டு படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டேபிள் பார்க்காம எழுத வராது. ஃபஸ்ட் நான் என்ன தான் நீங்கள் மெமரைஸ் பண்ணாலுமே டேபிளை பார்த்து கொஞ்சம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் எழுத உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ ஈ சவுண்ட் வருது. அப்போ ஈ சவுண்டு எங்கே இருக்குது? வபிளில் இருக்குது. அப்போ எது ஸ்ட்ரோக்கு எது வபிள்னு பிரிச்சாச்சா? ஃபஸ்ட்டு காவும் வாவும் இருக்குது. கரெக்டாக? காவும் வாவும் எனக்கு ஸ்ட்ரோக்குன்னு படித்தாச்சு. அடுத்து வந்து பபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா? பபிள் இருக்குது. காக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குது? பபிள் இருக்குது. ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்டு வருது. காவி அப்படி தானே? அப்போ காக்கு அப்புறம் ஆ சவுண்டு இருக்குது. இப்போ இந்த ஆ சவுண்டு எங்கே வருது அப்படின்னு சொல்லி இந்த டேபிளில் போய் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த டேபிளில் போய் பார்க்கும்போது ஆ சவுண்டு எனக்கு எங்கே வருது? பாருங்கள் பார்ப்போம். கவி இல்லை காவி. அப்போது எனக்கு கா நெடில் தானே? ஸோ கா அப்படிங்கிறது ஆ சவுண்டு எனக்கு எங்கே வருது? ஃபஸ்ட் பிளேஸில் வருது. ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குது? டாட் பபிள். ஃபஸ்ட் பிளேஸில் ஆ சவுண்டு எங்கே வருது? டாட் பபிளில் தான் இருக்குது. அப்போ இந்த டாட் பபிள் எங்கே வைக்கணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே வைக்கணும். கரெக்டாக? உங்களுக்கு தெரியறதுக்காக நான் பபிள் வந்து இப்படி வைக்கிறேன். பட் நம்ம இப்படி வைக்கக்கூடாது. லைட் அப்படின்னா இது லைட்டு, டார்க் அப்படின்னா இப்படி தான் வைக்கணும். வச்சு இப்படி எடுக்கணும். அவ்வளோதான். இது லைட்டு, இது டார்க், அவ்வளோதான். பட் இப்படிலாம் ரவுண்ட்லாம் செய்யக்கூடாது. ஓகே, ஸோ இப்படிலாம் பண்ணவே கூடாது. இது தப்பு. ஓகே, லைட்னா இதான், டார்க் அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் டார்க்காக வைக்க போகிறேன். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ காவி அப்படின்னா கா அப்படிங்கிறது என்னது?
அப்படிங்கிற ஒரு வவல் வந்திருக்கான். எனக்கு எங்கே வந்திருக்கு? ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்திருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட் ப்ளேஸ் அப்படிங்கிறது இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டுன்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்ன நமக்கு மேஜராக டவுட் வரும் அப்படின்னா, இந்த அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வைக்கணுமா இல்லை இங்கே வைக்கணுமா, இங்கே வைக்கணுமா இல்லை இங்கே வைக்கணுமா, இந்த டவுட்டு தான் நமக்கு எல்லாருக்குமே இனிஷியலாக எடுத்த உடனே அந்த டவுட் தான் வரும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, காக்கு முன்னாடி வவல் இருக்கா, காக்கு பின்னாடி வவல் இருக்கா? காக்கு பின்னாடி தான் வவல் இருக்குது. ஓகே, அப்போ இது கரெக்டாக தப்பா? நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, முன்னாடி இது முன்பக்கம், இது பின்பக்கம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ முன்பக்கம் பின்பக்கங்கிறது முன்னாடியே நம்ம படிச்சிட்டோம். அப்போ இது காக்கு முன்னாடி வவல் இருக்கா, காக்கு பின்னாடி வவல் இருக்கா? காக்கு பின்னாடி தான் இருக்குது. சூப்பர். காக்கு பின்னாடி வவல் இருக்கிறதுனால எது பின்பக்கம்? அப்போ நான் ஆக்சுவலி வவல் எங்கே வச்சுருக்கணும்? இங்கே தான் வச்சுருந்துருக்கணும். அப்போ இது தப்பு. அப்போ எப்படி? வி காவி. ஓகே, காவியா, சாரி காவி. அப்போ கா, அடுத்து வி, அதாவது இந்த ஸ்ட்ரோக் வா போட்டேன், அடுத்து வி, விக்கு வந்து பா ஸ்ட்ரோக் போட்டுட்டேன், ஈ சவுண்டு வருது. அப்போ ஈ சவுண்டு வரதுனால பபிளில் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? காவின்னு இல்லை இல்லையா, காவி. அப்போ ஈ வந்து குரிலில் தான் வருது. அப்போ குரிலில் வரதுனால எங்கே இருக்குது பபிள்? தேர்ட் பிளேஸில் லைட் பபிளில் வரும். ஓகே, லைட் டாட் பபிளில் வருது. அப்போ ஈ அப்படிங்கிறது எங்கே வருது? இங்கே வைக்கணுமா இங்கே வைக்கணுமா? இப்போ நீங்கள் தான் சொல்லணும். தேர்ட் பிளேஸ்னு கண்டுபிடிச்சினா இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்ட் அப்படிங்கிறது எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இங்கே வைக்கணுமா இங்கே வைக்கணுமாங்கிற கன்ஃபியூஷன் தான் நமக்கு அதிகமாக வரும். ஸோ இப்போ எங்கே வைக்கணும்னு நீங்கள் தான் சொல்லணும். சூப்பர். அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். காக்கு அப்புறம் ஆ சவுண்ட் வந்திருக்கனால கா, வாக்கு முன்னாடி வவல் இருக்கா, வாக்கு பின்னாடி வவல் இருக்கா? அந்த வி அப்படின்னு வாக்கு அப்புறம் தான் இந்த ஈ சவுண்டு வருது. ஓகேவா? வாக்கு முன்னாடி வந்து ஈ சவுண்டு வரல. அப்போ வாக்கு அப்புறம் தான் ஈ சவுண்டு வருது. அப்போ வாக்கு அப்புறம் ஈ சவுண்டு வரதுனால வாக்கு அப்புறம் தானே புள்ளி வைப்போம் நம்ம. ஓகே, இது புள்ளின்னு சொல்லக்கூடாது, பபிள்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, வாக்கு அப்புறம் தானே பபிள் வைப்போம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ பேசிக்கே இதுதான். இப்போ ஒரு ஸ்ட்ரோக் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு வேர்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த வேர்டை வந்து ஃபஸ்ட் நமக்கு பார்த்த உடனே என்னன்னு தெரியணும்? காய், அதாவது ஸ்ட்ரோக் எது வவல் எதுன்னு பிரிக்க தெரியணும். இது ஸ்ட்ரோக்கு, இதுவும் ஸ்ட்ரோக்கு, இதுதான் பபிள். ஓகே, இதுதான் பபிள். அப்புறம் இங்கே ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சவுண்டு வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் எனக்கு பபிள் அப்படின்னு சொல்லி பிரிக்க தெரிஞ்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முன்னாடி பபிள் வருதா பின்னாடி பபிள் வருதான்னு பார்க்க போகிறோம். முன்னாடி பபிள் வருதா பின்னாடி பபிள் வருதா? காவி. அப்போ காக்கு அப்புறம் எனக்கு பபிள் வந்திருக்கு, அதனால் இங்கே வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பிளேஸ் தானே ஆ சவுண்டு வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால இங்கே ஃபஸ்ட் பிளேஸில் வச்சுருக்கேன். அடுத்து வாக்கு அப்புறம் தான் ஈ இருக்குது. அப்போ காவி. வாக்கு அப்புறம் ஈ இருக்கிறதுனால இங்கே வச்சுருக்கேன். புரிஞ்சா? ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ நம்ம முன்னாடி ஒன்று படித்தோம். என்ன படித்தோம்? ஃபஸ்ட் பிளேஸ் பபிள்னால் என்னென்னு படித்தோம்? ஆன் தி லைன், அபவ் தி லைன், த்ரூ தி லைன் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். கரெக்டா? அப்போ ஃபஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது என்னது? அபவ் தி லைன் அப்படின்னு சொல்லி படித்தோம். செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது என்னது? ஆன் தி லைன்னு படித்தோம். தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறது என்னது? த்ரூ தி லைன்னு படித்தோம். இப்போ ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்லாம் படித்தோமே, இது எங்கே போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட் பிளேஸில் பபிள் இருக்கா? அப்போ இந்த ஃபஸ்ட் பிளேஸில் பபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? லைனுக்கு மேலே எழுத போகிறோம். அவ்வளோதான். இது தேர்ட் பிளேஸ் பபிள், லைனுக்கு மேலே எழுத போகிறோம். ஒருவேளை செகண்ட் பிளேஸில் பபிள் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? லைனை ஒட்டி எழுத போகிறோம். ஒருவேளை தேர்ட் பிளேஸில் பபிள் இருந்துச்சுன்னா என்ன செய்ய போகிறோம்? த்ரூ தி லைனில் எழுத போகிறோம். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிறது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இங்கே எனக்கு 2 பபிள் இருக்குது. ஓகே, நமக்கு அடுத்த டவுட் என்ன வரும்? இங்கே 2 பபிள் இருக்கே, அப்போ ஃபஸ்ட்டு பபிள் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, தேர்ட் பபிள் வந்து எங்கே இருக்குது? தேர்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட் பிளேஸாகவும் இதை தேர்ட் பிளேஸாகவும் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, தப்பு. ஸோ ஒரு ஸ்ட்ரோக், அதாவது ஒரு வேர்டில் வந்து எத்தனை பபிள்ஸ் வேணாலும் வரலாம். எத்தனை பபிள்ஸ் வந்தாலும் சரி, இனிஷியலாக வருது இல்லையா ஒரு பபிள், இனிஷியலாக வரக்கூடிய பபிளுக்கு தான் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா பிளேஸ் கொடுப்போம். ஓகே, பிளேஸ் அப்படிங்கிறது என்னது? ஆன் தி லைனா, அபவ் தி லைனா, த்ரூ தி லைனா, அதுதான் பிளேஸ். ஓகே, அப்போ இந்த இனிஷியலாக வரக்கூடிய பபிளுக்கு தான் நம்ம பிளேஸ் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த இனிஷியலாக வரக்கூடிய பபிள் எனக்கு எங்கே இருக்குது? ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தால் நான் என்ன செய்ய போகிறேன்? அபவ் தி லைனில் எழுத போகிறேன். புரிஞ்சிச்சா? ஒருவேளை செகண்ட் பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்? செகண்ட் பிளேஸ் ஆன் தி லைனில் எழுத போகிறேன். புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எழுத பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன படிச்சிருக்கோம்? நம்ம ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன படிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு பபிள்ஸ் படித்தோம். டாட் இருக்குது, டேஷ் இருக்குது, 2 டைப் பபிள் படித்தோம். டாட்டில் லைட் இருக்குது, டார்க் இருக்குது. அதே போல் டேஷ்லேயும் லைட்டும் இருக்குது, டார்க்கும் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன படித்தோம்? பிளேஸ் படித்தோம். ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஃபஸ்ட் பிளேஸ்னால் என்ன படித்தோம்? லைனுக்கு மேலே எழுத போகிறோம். செகண்ட் பிளேஸ்னால் லைனை தொட்டு எழுத போகிறோம். தேர்ட் பிளேஸ்னால் லைனை கட் செய்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ இது படித்தோம். இப்போ அடுத்து என்ன படிச்சிருக்கோம்? வேர்டில் எப்படி அப்ளை செய்யணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஒரே ஒரு வேர்டு மட்டும் எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு போகலாம். அடுத்து பாருங்கள், பாரி அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. பாரி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. பாரி அப்படின்னா என்னது?
எது ஸ்ட்ரோக்கு எது பபிள்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்க்கணும்னு சொல்லியிருக்கேனா? எது ஸ்ட்ரோக் எனக்கு? இது எல்லாமே ஸ்ட்ரோக்கு. பாவும் ஸ்ட்ரோக்கு, ராவும் ஸ்ட்ரோக்கு. கரெக்டாக? அப்போ பாவும் ராவும் எனக்கு ஸ்ட்ரோக்கு. கரெக்டாக? பாவும் ராவும் எனக்கு ஸ்ட்ரோக்கு. பாவும் ராவும் போட்டேன். அப்போ பாக்கு அப்புறம் அடுத்து என்ன சவுண்டு வருது எனக்கு? ஆ சவுண்டு வருது. இப்போ இந்த ஆ சவுண்டு இங்கே வைக்கணுமா இங்கே வைக்கணுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே வைக்கணுமா இங்கே வைக்கணுமா? சூப்பர். பாக்கு முன்னாடி பபிள் இருக்கா பாக்கு பின்னாடி பபிள் இருக்கான்னு பார்க்க போகிறோம். பாக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? அப்போ பின்னாடி தான் இருக்குது. பாரி. அப்போ ஆ சவுண்டு வருது. அப்போ ஃபஸ்ட் ப்ளேஸில் வைக்க போகிறேன். பாக்கு அப்புறம் தான் வைக்க போகிறேன். ஓகே. அடுத்து என்ன இருக்குது? ரா இருக்குது. ரா கூட என்ன சேர்ந்துருக்கு? பாரி. அப்போ ரா கூட என்ன சேர்ந்துருக்கு? ஈ சேர்ந்துருக்கு. அப்போ ஈ பபிள் எங்கே இருக்குது? தேர்ட் ப்ளேஸில் இருக்குது. கரெக்டாக? தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறதுனால நான் எங்கே பபிள் வைக்கணும்? ரீ. அந்த ராக்கு எது ஃபஸ்ட்டு? இது செகண்ட், இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ தேர்ட் ப்ளேஸ்னால் எங்கே வரும்? இங்கே தான் வரும். கரெக்டாக? பாரி. ராக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு பார்க்க போகிறோம். ராக்கு இங்கே ராக்கு முன்னாடி இங்கே ஒரு பபிள் இருக்கே அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இது எதோட பபிள்? பாக்கு அப்புறம் வரக்கூடிய பபிள். ரா ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது எதோட பபிள்? ஈ அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ராவோட பபிள். புரியுது இல்லையா? ஸோ இதுதானே முன்னாடியும் ஒரு பபிள் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. இது பாவோட கண்டினியூட்டி. ராக்கு அப்புறம் வர்றது தான் ஈ. அப்போ பாரி. ரா கூட்டல் ஈ தான் ரீயாக மாறுது. அப்போ ரீ. அப்போ இந்த ராவோட பபிள் தான் ஈ. கரெக்டாக? இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ இது கரெக்டாக? அடுத்து என்ன பார்க்கணும் நம்ம? ஃபஸ்ட் ப்ளேஸாக செகண்ட் ப்ளேஸான்னு பார்க்கணும் இல்லையா? ஃபஸ்ட் ப்ளேஸாக செகண்ட் ப்ளேஸான்னு எப்படி பார்ப்போம்? இனிஷியலாக வரக்கூடிய பபிளை கன்சிடர் செய்து பார்ப்போம். அப்போ இனிஷியலாக எனக்கு என்ன பபிள் வந்திருக்கு? ஃபஸ்ட் ப்ளேஸ் பபிள் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆன் தி லைனா, த்ரூ தி லைனா, அபவ் தி லைனா? ஸோ எனக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் பபிள் வந்து நம்ம என்ன ரூல் படிச்சிருக்கோம்? சூப்பர். அப்போ அபவ் தி லைன். பாரி. ஓகே, புரிஞ்சிச்சா? ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இந்த டேபிளை படிச்சிருங்க. ஓகே, டேபிளை படிச்சுட்டு அடுத்து வேர்டு இருக்கா? அந்த வேர்டை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எழுதி பார்க்கணும். அப்ளை செய்து பார்க்கணும். ஸோ இந்த வேர்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வேர்டில் ஃபஸ்ட்டு பிரிச்சிடணும். ஸ்ட்ரோக்கு தனியாக பிரிக்கணும், பபிளை தனியாக பிரிக்கணும். அப்போ ஸ்ட்ரோக்கு தனியாக பிரிக்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அடுத்து பபிள்னால் இந்த டேபிளை பாருங்கள். இந்த டேபிளில் அந்த பபிள் சவுண்டு எங்கே வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போ இந்த பபிள் சவுண்டு எங்கே வருது? ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்தால் ஃபஸ்ட் ப்ளேஸில் வைக்க போகிறீங்க. தேர்ட் ப்ளேஸில் வந்தால் தேர்ட் ப்ளேஸில் வைக்க போகிறீங்க. வச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்? அபவ் தி லைனில் எழுதணும். அப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு நான் ஆன் தி லைனில் போட்டுருவேன். அடுத்து அபவ் தி லைனில் எழுதணுமா, மாற்றி அழிச்சு எழுதணுமா? அப்படிலாம் கிடையாது. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எழுதும் போது கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாரி. அப்போ ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்திருக்கு. அப்போ அபவ் தி லைன் டக்குன்னு எடுத்து போட்டுருவீங்க. ஓகே, எடுத்த உடனே கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பட் புரிஞ்சிடும். ஓகே, எழுத புரிஞ்சிடும். இது எப்படி ஹோம்ஒர்க் எழுதணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே போல் தான். ஸோ எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே அதே போல் தான். ஒன்றையும் 3 லைன்ஸ் எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டேபிள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றையும் 3 லைன்ஸ் எழுதணும். ஓகே, காவி அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிட்டு 3 லைன்ஸு. காவி அப்படிங்கிறதே 3 லைன்ஸ் எழுதணும். ஓகே, இது என்ன பண்ணணும் அப்படின்னா அதே போல் தான். இது என்ன இருக்குது? பா. அடுத்து கோது. அடுத்து என்னது? தோணி. அடுத்து என்னது? வழி. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன செய்து பார்க்கணும்? ஒரு முறை ரீட் செய்து பார்த்துருக்கணும். இந்த மாதிரி ரீட் செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் 3 லைன்ஸ் எழுதணும். புரிஞ்சுச்சா? ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை செய்யணும். ட்ரை செய்துட்டு ஏன் வாசிக்க தெரியல, ஏன் பபிளை வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி எடுத்த உடனேலாம் வாசிக்க முடியாது. கொஞ்சம் 2 வார்த்தை தப்பாக வாசிப்பீங்க, 3வது வார்த்தை நல்லா வாசிப்பீங்க, அப்படி 4 ஓகே அப்படியே தான் இருக்கும். ஓகே, எடுத்த உடனே முடியாது. பட் நீங்கள் வாசிக்க ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அதே போல் தான். இதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரோக்காக எழுத போகிறோம். ஸ்ட்ரோக்காக எழுதி ஒரு வாட்டி பார்த்துட்டு அதை கரெக்ஷன் செய்யுங்க. கண்டிப்பாக கரெக்ஷன் செய்யுங்க. கரெக்ஷன் செய்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஹோம்ஒர்க்கு எழுதணும். அதே போல் ஒன்றையும் 3 லைன்ஸ் எழுதணும். ஓகே, புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு இந்த பபிள்ஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு இந்த ஹோம்ஒர்க்லாம் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதுவும் குட்டி தான், இதுவும் ஈஸி தான். ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிருங்க. எல்லாமே ஒரே வீடியோவில் எடுத்தால் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. முடிச்சுட்டு செகண்ட் வீடியோ பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்க. வேர்ட்ஸ் எழுதும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ. டாடா.